வணக்கம். இன்றைய குறள் அருள்வெக்கி ஆற்றின்கண் நின்றான் பொருள்வெக்கி பொல்லாத சூழல் கெடும். அதாவது அருளை விரும்பி அறவழியை பற்றுபவன் பிறர் கொடுமை விரும்பி தீய வழியை நாடினால் கெட்டு விடுவான். அதாவது இதை புரிஞ்சுக்கணுன்னா இந்த கதையை நீங்கள் கேட்டுதான் ஆகும். இரவு 9 மணி ஆகிவிட்டது. வரதாச்சாரி கோயில் நடையை சாத்த தயாரான போது 2 பேர் மூலஸ்தானத்திலிருந்தே வெளியே வந்தார்கள். சுவாமி, எங்ககிட்ட இந்த நகையெல்லாம் இருக்குது, இதை எடுத்துக்கிட்டு அந்த பெட்டியில் இருக்கிற நகைகளை கொடுத்துட்றீங்களா? வரதாச்சாரி குரல் வந்த திசையை பார்த்து திரும்பினால் 2 பேர் துப்பாக்கியை காட்டி முகத்தில் மூடி அணிந்தபடி இருந்தனர். வரதாச்சாரிக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. பெட்டியில் இருக்கும் நகைகளை எடுத்து அவளிடம் கொடுத்துவிட்டு அவள் கொடுத்த நகைகளை பெட்டியில் வைத்துவிட்டு, இதை பாருங்கோ, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு, அதனால் அப்படின்னு இழுத்தார் வரதாச்சாரி. என்ன சாமி இழுக்கிறீங்க? முகமுடி திருடன், என்னையும் உங்கள் பார்ட்னராக சேர்த்துக்கோங்க என்று கூறினார். ஆனால் அந்த முகமுடியில் ஒருவன், சுவாமி, நீங்கள் எங்கள் கூட்டத்துக்கு வரக்கூடாது, உங்களை அம்பாளுக்கு அடுத்தபடியாக இந்த ஊரே நினைக்குது, அப்புறம் இந்த ஊர் நாத்திக பூமியாக ஆயிடும் என்று சொல்லிவிட்டு இருவரும் ஒரே ஓட்டமாக ஓடினார்கள். இப்போது ஐயர் கத்தினார். அதாவது இந்த குறளில் என்ன கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, அருளை விரும்பி அறவழியை பற்றுபவன் பிறர் பொருளை விரும்பி தீய வழியை நாடினால் கெட்டு விடுவான். அதாவது கெட்டவன் கெட்டுட்டு போவான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. கெட்டவன் மேலும் மேலும் தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் நல்லவன் கெடக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அதுதான் இந்த பொருளுடைய கருத்து. நல்லவன் ஏன் கெடக்கூடாதுன்னா, கொஞ்சம் நஞ்சம் நல்லவங்க இருக்கிறதால இந்த உலகம் இன்னும் இருக்குது. இல்லைன்னு வச்சுங்க, எல்லாருமே கெட்டவங்களாக மாறிட்டாங்கன்னா இந்த உலகம் இருக்காது, உலகம் அழிஞ்சிடும். அதனால் நல்லவங்களாக தான் இருக்கும். அவங்க காசுக்கு ஆசைப்பட்டோ, இல்லை ஏதாவது மிரட்டலுக்கு பயந்தோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு அழுத்தத்தின் காரணமாக அவங்க கெட்டவங்களாக மாறக்கூடாது அப்படின்றது தான் இந்த கதையிலையும் அந்த கருத்துலேயும் அந்த குறள்லையும் இதை தான் சொல்லியிருக்கோம். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.